ராதே கிருஷ்ணா. ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் இது. திருவள்ளூர்லேருந்து திருப்பதி போகிற வழியில் சுருட்டப்பள்ளி அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர். வால்மீகேஸ்வரர் அப்படின்னு உள்ளுக்குள்ள சிவபெருமான் இங்கே இருக்கார். ரொம்ப ஆச்சரியமாக பக்கத்திலேயே மரகதாம்பிகாய் தேவி இருக்கா. ஸோ வால்மீகியும் இங்கே சிவபூஜை பண்ணார் அப்படின்னு. ஸ்வயம்புலிங்கம் உள்ளுக்குள்ள தட்சிணாமூர்த்தியும் ரொம்ப ஜோராக ஜோடியாக இருப்பார். அது ஒரு விசேஷம். இங்கே உள்ளுக்குள்ள துர்கா, விஷ்ணு துர்கை கையில் கிளியெல்லாம் வச்சுருப்பா. இங்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு சந்நிதி. இது ரொம்ப விசேஷம். இங்கே இருக்கக்கூடிய பள்ளி கொண்டேஸ்வரர்னு பேர். பள்ளி கொண்ட ஈஸ்வரர் அப்படின்னு பேர். சிவபெருமான் ஆலாகல விஷத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே அம்பாள் மடியில் சயன கோலத்தில் காட்சி தரக்கூடிய ஒரு கோவில் இது. அதனால் இவருக்கு பேர் பள்ளி கொண்ட ஈஸ்வரர். டக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் தான் அப்படின்னு தோணும். அழகாக சிவபெருமான் கையில் ஒன்மழு மான் இதெல்லாம் வச்சுண்டு படுத்துட்டுருப்பார். அம்பாள் கையில் தாமரைப்பூ. இது வாசலில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி. சுற்றி வர பிரம்மா, விஷ்ணு, சூரியன், சந்திரன், அகஸ்தியர், வால்மீகி, நாரதர் இப்படி எல்லாரும் காட்சி கொடுப்பார். அது என்ன ஆச்சரியம், ரொம்ப அழகாக பக்கத்தில் நன்னா பார்க்கலாம். இந்த கோவில் என்ன விசேஷம்னா, பெருமாள் கோவில் மாதிரி ஜோராக நமக்கு தீர்த்தம் கொடுப்பா. பெருமாள் கோவிலில் சடாரி வைக்கிற மாதிரி இங்கே சிவபாதம் அப்படின்னு சொல்லி சடாரி மாதிரியே வைப்பார்கள். அதுதான் இந்த கோவிலுடைய விசேஷம். ஸோ உள்ள சுவாமி இப்படி தான் இருப்பார். இதே மாதிரி தான் உள்ளே படுத்துட்டுருப்பார். ஸோ ஒரு கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்மழு ஒரு கை அப்படி வச்சுட்டுருக்கார். அப்புறமா ஒரு கையில் மான், ஒரு கையை இப்படி நீட்டிண்டு அம்பாள் மடியில் படுத்துண்டு சிவபெருமான், அதாவது ஆலாகல விஷம் சாப்பிட்டுட்டு சிவபெருமான் பிரதோஷ கால சமயத்தில் இங்கே வந்தால் நீலகண்டன்ற திருநாமம் இங்கேருந்து தான் கிடச்சிது அப்படின்னு ஒரு ஐதீகம். பிரதோஷ காலத்தில் அவ்வளவு கூட்டம் உண்டு. இங்கே உள்ளுக்குள்ளேயே பார்த்தோன்னா லவக்குச்சாவினுடைய பாதங்கள் இருக்கிற மாதிரி அழகான ஒரு கல் உண்டு. அது லவக்குச்சாவுடைய பாதங்கள். ஏன்னா வால்மீகி மகரிஷி இங்கே தபஸ் பண்ணதுனால அவர் கூட அவரோட சிஷ்யர்கள் வந்தா அப்படின்னு சொல்லி சுருட்டப்பள்ளி பள்ளி கொண்ட ஈஸ்வரர், பள்ளி கொண்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவிலுடைய திருநாமம். திருப்பதி போகிற வழியில் அதை பார்த்தோம்னா திருவள்ளூர் தாண்டி இந்த ரூட்டில் வரும்பொழுது இந்த சுருட்டப்பள்ளி இவரை பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். பள்ளி கொண்ட ஈஸ்வரர், பள்ளி கொண்டீஸ்வரர்னு பெயர். தட்சிணாமூர்த்தியும் இங்கே ஜோடியாக இருப்பார். அது ரொம்ப விசேஷம் இந்த கோவிலில். கட்டாயம் எப்பயா இந்த பக்கம் வரும்பொழுது நீங்கள் தரிசிக்க வேண்டிய ஒரு கோவில் இந்த சுருட்டப்பள்ளி பள்ளி கொண்டேஸ்வரர் சன்னதி. இந்த இடத்த தும்புரு, நாரதர், சூரியன், சந்திரன் இப்படி தான் உள்ளுக்குள்ள அம்பாள் மடியில் சிவபெருமான் ஜம்மனு படுத்துட்டுருக்கார். ரொம்ப விசேஷமாக சூரியன் சந்திரனோட. இங்கே இப்படி தான் தட்சிணாமூர்த்தி, வியாக்ரபாதர், பதஞ்சலி ரொம்ப ஜோராக கூட அம்பாள் கௌரி அவர் கையை பிடிச்சுண்டு ரொம்ப ஆச்சரியமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அழகான சன்னிதானம். நிச்சயமாக ஒரு தடவையாவது வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க வேண்டிய ரொம்ப அழகான ஒரு பிராச்சீனமான சன்னதி. பிரதோஷ காலத்தில் நல்ல கூட்டக்கான இப்போ ஆளே கிடையாது. சரியா? ரொம்ப ஜோரான ஒரு சன்னதி. ராதே கிருஷ்ண.